ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வந்து ராங்கான ரீடிங் காமிக்குதில்ல, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதனாலலாம் ராங்கான ரீடிங் காமிக்கும் அப்படின்றத இதை செக் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி என்னோடய மல்டிமீட்டரில் ஏசி வோல்ட்டை மெஷர் பண்ணும்போது வோல்டேஜ் வந்து ஹையாக காமிக்குது, அதாவது வேரி ஆகி காமிக்குது. 400 வோல்ட்டு, 300 வோல்ட்டு, சடனாக 60 வோல்ட்டு, அந்த மாதிரி மாறி மாறி காமிக்குது. இந்த இஷ்யூ தான் இந்த மல்டிமீட்டரில் இருக்குது. இதை தான் இப்போ செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு மல்டிமீட்டரோட பேக் டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டரில் ரீடிங் தப்பாக காட்டுறதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பேட்ரி இஷ்யூ இருக்கும், அடுத்தது ப்ரோப் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதாவது கட் ஆகிட்டு வேல்யூ வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். கட் ஆகிட்டுனா சுத்தமாக டிஸ்கனெக்ட் ஆகிருக்காது, லீடு எல்லாமே கட் ஆகிட்ருக்கும், இன்சுலேஷனில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல மடியும் போது வேரி ஆகும். இதில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேட்டரி ரிமூவ் பண்ணி வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கணும். பேட்டரியில் வோல்டேஜ் இப்போது நம்மளுக்கு மல்டிமீட்டரே ஆன் ஆகுது, எதுவும் ப்ராப்ளம் இல்லை, மல்டிமீட்டர் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம ஏசி வோல்டேஜ் செக் பண்ணும்போது மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து வேரி ஆகுது. அடுத்தது ஓம்ஸ் வேல்யூவோ இல்லை எந்த வேல்யூ எந்த மோடில் போட்டாலுமே நம்ம வேல்யூ செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டான வேல்யூ வந்து காமிக்காது. அந்த ப்ராப்ளம் தான் இந்த மல்டிமீட்டரில் இருக்குது. இப்போ நான் பழைய பேட்டரியை சேஞ்ச் பண்ணிவிட்டேன், புது பேட்டரி மாட்டியிருக்கேன், மாட்டிட்டு மெஷர் பண்ணி பார்க்கலாம். இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரோட உள் பக்கம் இருக்க, அதாவது ஃபீமேல் கனெக்டர், அது வந்து பார்த்திங்கன்னா போர்டு கூட ஒரு பின்னு மாதிரி தான் வச்சு சால்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி மாடல் மல்டிமீட்டரை சொல்கிறேன், நான் மற்ற மல்டிமீட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கல. இந்த மல்டிமீட்ரு ப்ளஸ் இந்த நார்மலாக எல்லாருமே வச்சுருப்பாங்கள்ல இந்த எல்லோ கலர் மல்டிமீட்ரு, அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் கனெக்டர் வந்து சால்டிங் பண்ணி தான் இருக்கும் போர்டு கூட. அந்த இடத்துல டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் மல்டிமீட்டரை ஐபி போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு கவரை போட்டு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். இதில் ஓகே ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைனா நெக்ஸ்ட்டு அடுத்து செக் பண்ணணும். இந்த மல்டிமீட்டர் கிட்டத்தட்ட நான் ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரோப் வந்து அவ்வளோ சீக்கிரம் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் இந்த மல்டிமீட்டர் கூடவே வர ப்ரோப் வந்து கொஞ்ச நாள் வரும், எனக்கு ஒரு 2 இயர்ஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தனியாக தான் ப்ரோப் வாங்கினேன். ப்ரோப் வாங்கினா லிங்க்கு கொடுக்குறேன், குவாலிட்டியான ப்ரோப் வாங்கி போட்டோன்னா பிரச்சனை இருக்காது. இந்த ப்ரோப் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மொத்தம் இந்த மல்டிமீட்டர் ஒரு 4 வருஷம் கிட்டே இருக்கும் நான் வாங்கி. ஓகே, இப்போது கரெக்டாக ஒர்க் ஆகுது, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பழைய பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா வெறும் 5 வோல்ட்டு தான் இருக்குது. 5 வோல்ட் இருக்குது, ஆனால் மல்டிமீட்டரும் ஆன் ஆகுது. நம்மளுக்கு வந்து கண்டினியூட்டி மோடில் பஸர் ஒர்க் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ரீடிங் வேல்யூ மட்டும் மாறி மாறி காட்டுது. இந்த ப்ராப்ளத்துக்கு பேட்டரி சேஞ்ச் பண்ணால் போதும். பேட்டரி வோல்டேஜ் வந்து பழைய பேட்டரியோட வோல்ட் வந்து 5 வோல்ட் தான் இருந்தது, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புது பேட்டரி மாற்றினதுக்கப்புறமா இப்போ ஓகே ஆகிடுச்சு. நீங்கள் பேட்டரி மட்டும் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெக் பி தமிழ். தேங்க்யூ.